மூத்த பத்திரிகையாளர் தராசுசாம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது அரசுக்கு 2 விமர்சனங்களை முன்வைத்து மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க நீதிபதிகள். ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு வழக்கை தொடர்ந்திருப்பதாகவும் மாநில அரசு தன்னுடைய கடமையை செய்ய தவறி இருப்பதாகவும் சொல்லி இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? அரசுக்கு உள்நோக்கம் இருப்பதாக தெரியவில்லை. அதாவது கஸ்டம் இஸ் சோர்ஸ் ஆஃப் லா. காலகாலமாக கடைபிடிக்கப்படுகின்ற மரபுதான் சட்டம். இது அடிப்படையான ஒரு விஷயம். இதுல தீபத்தூண் என்று சொல்லப்படுகிற விஷயம் அந்த பகுதியை சேர்ந்தவன் என்ற முறையில் தீபத்தூண் என்று சிலர் சொல்கிறாரு, எல்லை தூண் என்றும் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 5 அல்லது 6 தூண்கள் அங்கு இருக்கின்றன. பொதுவாக இந்த கார்த்திகை தீபம் என்பது 2 தீபங்கள் தான். ஒன்று கோவிலில், அதற்கு பிறகு மலையில். இங்கு கோவில் குடவரை கோவில், கோவிலிருந்து நேரான செங்குத்துக்கோடு இருக்கிற இடத்துல அந்த பிள்ளையார் கோவில், உச்சி பிள்ளையார் கோவில் மாதிரி அங்க இருக்கிற தீபத்தூணில் தீபம் ஏற்றுகிறார்கள். தொடர்ந்து இதுதான் நடந்து வருகிறது கிட்டத்தட்ட ஒரு 100-200 வருடங்களாக. அப்படியான சூழ்நிலையில் தீபத்துண்டா என்பதே முதலில் கேள்விக்குரிய ஒரு விஷயம். அதை ஆராய வேண்டும். இரண்டாவது, இது ஒரு சிவில் ரைட். சிவில் ரைட் என்றால் சட்ட ரீதியாக சிவில் ரீதியாக நிரூபிக்கப்பட வேண்டிய ஒரு உரிமை. அது பெரிய விஷயம், பல ஆண்டுகள் கூட ஆகும். எனவே உடனடியான தீர்வு என்பது இதில் கிடையாது. இன்னமும் சொல்ல போனால் மதுரை கலெக்டர் செய்த அப்பீல், அதாவது கோர்ட் அவமதிப்புக்கு எதிராக அவர் செய்த அந்த அப்பீல், அது டிஸ்மிஸ். இப்போது அவருக்கு இருக்கிற வாய்ப்பு என்பது உச்சநீதிமன்றம் போவதுதான். ஆனால் அதற்குள் இன்றைக்கு மீண்டும் தனி நீதிபதி அவர்களை இதை விசாரிக்கிறார். இரண்டாவது தீபம் ஏற்றுகிற உரிமை, அது இன்னமும் தீர்ப்பளிக்கப்படவில்லை. அது தொடர்ந்த விசாரணையிலே அடுத்த சில தினங்கள் கூட ஆகலாம், அல்லது பல தினங்கள் கூட ஆகலாம், நமக்கு தெரியாது. அது தனியாக போகின்ற ஒரு விசாரணை. ஆக 2 பகுதிகளாக இதை நாம் பிரித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு தீபம் ஏற்றுவதற்கோ அல்லது நாளை தீபம் ஏற்றுவதற்கோ இந்த இரட்டை நீதிபதி அமர்வு எந்த வகையான ஒரு தீர்ப்பு கொடுக்கவில்லை. சார், இப்போ ஜி.ஆர். சுவாமிநாதன் அமர்வுல மறுபடியும் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படிங்கிறது வர இருக்கிறது. ஒருவேளை அவர் அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு இன்றோ நாளையோ உத்தரவிட நேர்ந்தால் அது எப்படியாக போகும்? அப்படி என்றால் அவர் இரட்டை நீதிபதி அமர்விலே நிலுவையில் இருக்கிற விஷயத்தில் அவர் கருத்து தெரிவிப்பதாக முடியும். அப்படி தெரிவிப்பாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நீதிமன்ற அவமதிப்பு அது ஒரு நீதிபதி எடுக்கிற விஷயம். தனது நீதிமன்றம் அவமதிக்கப்பட்டதாக கருதுவது. பொதுவாக நானும் நிறைய கண்டெம்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன். கண்டெம்ட் என்பது அது ஏற்படுவது, அதாவது உதாரணமாக 6 மணிக்குள் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லியிருந்தால் 6 மணிக்கு மேல்தான் நீதிமன்ற உத்தரவு செயல்படுத்தப்படவில்லை என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படித்தான் கோர்ட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கு அதற்கெல்லாம் வெகு நேரத்திற்கு முன்பே இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. இன்டென்ஷன் என்பது பனிஷ்மெண்ட் ஆகாது. உதாரணமாக அதை என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், தீபத்தூணை பார்த்தோம், எந்த ஏற்பாடுமே அவர்கள் செய்யவில்லை, எனவே இந்த கண்டெம்ட் இப்போது நாங்கள் ஃபைல் செய்கிறோம் என்பது அந்த மனுவிலே இருக்கிற விஷயமாக தெரிகிறது. இன்டென்ஷனே கிரிமினல் ஆக்ஷன், பனிஷ்மெண்ட் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அது அந்த இன்டென்ஷன் மீண்டும் ப்ரூவ் ஆக வேண்டும். எந்த ஒரு கண்டெம்ட் பெட்டிஷனும் மிக இயல்பாக அதுக்கு தனியா செக்ஷன் இருக்கு, கண்டெம்ட் செக்ஷன். அதற்கு போய் அந்த செக்ஷன் ஹெட்டுக்கு நாம் கண்டெம்ட்டை ப்ரூவ் செய்து அப்புறம் தான் அது நீதிமன்றத்துக்கு போகும். இவ்வளவு விரைவாக ஒரு கண்டெம்ட் பெட்டிஷன் நான் எனது சட்ட அனுபவத்தில் நான் பார்த்ததே இல்லை, அதற்கான வாய்ப்பே இல்லை. எனவே இது நீண்ட நெடிய விவாதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக நான் பார்க்கிறேன். அநேகமா இது உச்சநீதிமன்றத்தில் தான் சரியான முடிவுகள் வரும். நிச்சயமா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.